ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு யூரோப் கண்ட்ரி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு ஸ்வீடன் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் ஜாப்ஸ் இருக்குது ஸ்வீடனில், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு என்னெல்லாம் ஜென்யூன் வெப்சைட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்னென்னா ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அது கூட நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்னெல்லாம் வேணும் இந்த ஸ்வீடன் போகிறதுக்குன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. எந்த ஏஜ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து என்னன்னா ஐஎல்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு பேசுகிற அளவுக்கு மேனேஜபிள் இங்கிலீஷ் வந்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக டரை பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் அவ்வளோதான், அந்த அளவுக்கு அவங்க எஜுகேஷன் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் ஆவரேஜ் சேலரி மினிமம் சேலரி உங்களுக்கு 4,80,000 சிக் தராங்க. ஸோ யூஎஸ்டி கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு 2,800 சம்திங் வரும். இது டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அதுக்கு மேலே உங்களுக்கு டிபெண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நான் கீழே கொடுக்குற எல்லா வெப்சைட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி, அதுக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் ஜாப் சீக்கர் விசான்னு அவங்க ஸ்வீடனில் தராங்க. ஸோ அதில் போய்ட்டு டைரெக்டாக நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் லீகலாகவே வந்துட்டு ஜாப் தேடலாம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒர்க் பெர்மிட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். அதோட பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த விசாவில் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் சீக்கர் விசா எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஜாப்ஸ்னா உங்களுக்கு ஹெல்த் கேர் செக்டரில் வந்துட்டு நர்சஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், டென்டிஸ்ட்டு, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஐடி செக்டரில் கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கூட ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கும், அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஜினியர்ஸ், சிவில் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்வீடன் நல்ல கண்ட்ரி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு ஹோட்டல் செக்டரில் இங்கே ஷெஃப் ஆகட்டும், இல்லை ரெஸ்டாரண்ட் மேனேஜர், பரிஸ்தா, வெயிட்டர்ஸ், இதெல்லாம் நான் ஒரு 3 to 4 இயர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து வேரோஸ் ஜாப்ஸுக்கும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேரோஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு 3 to 4 இயர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ வெப்சைட்டில் வந்துட்டு நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது மெயின் நீங்கள் யூரோப் ஃபார்மேட்டில் சிவி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கவர் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் மெயினாக இந்தியன் ஃபார்மேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நீங்கள் அப்ளை பண்ண அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் சிவி மேட்ச் ஆகுதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பொசிஷன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஸோ அது மேட்ச் ஆகுற மாதிரி நீங்கள் சிவி கவர் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்னா விசா ஸ்பான்சர்ஷிப் அவங்க கொடுக்குறாங்க இல்லையான்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டியூட்டி ஹவர்ஸ் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ, இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிவி சப்மிட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சும்மா நீங்கள் ரேண்டமாக அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்னென்னா ஏஜென்சிஸ் என்னெல்லாம் உங்களுக்கு ஏஜென்சிஸ் இருக்கோ அது கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அது கூட நீங்கள் நீங்கள் டைரெக்டாக அவங்க அப்ரோச் பண்ணலாம். இல்லை ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி யாராச்சும் காசு கேட்டால் அதோட விட்டுருங்க. சரிங்களா? ஏதோ ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கம்பெனிஸ் வந்துட்டு இந்த ஐக்கியா, H&M, ஓலோ கூட நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் கெரியரில் வந்துட்டு நீங்கள் அங்கே சிவி மற்றும் கவர் லெட்டர் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு எப்போ ஓப்பனிங்ஸ் வரும், அப்போ கண்டிப்பாக உங்கள் சிவி ஷார்ட் லிஸ்டட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ நான் கொடுத்தது வந்துட்டு இந்த ஏஜென்சி, அதுக்கப்புறம் வெப்சைட்ஸும், நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 to 3 months ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.